இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலர் கோட் காலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலர் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் காலர் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதாவது காலர் இல்லாமல் அந்த காலருக்கு கீழே இருக்க மாதிரி வி காலர்னு சொல்லுவாங்க. அந்த காலர் தான் இப்போ எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பிரின்சஸ் கட்டுக்காக நான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதில் எதில் வேணாலும் நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பிரின்சஸ் கட்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கடந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. இதுவே நீங்கள் 3 டாட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டிலாம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த காலரை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் ஒரு போட் நெக்குக்கு நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த காலரு, மென்ஸ் காலரு அதுக்கெல்லாம் வந்து கழுத்து வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காமல் ஃப்ரீயாக இருக்கும். நான் அதில் வந்து 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பிரின்சஸ் கட்டு க்ளோஸில் இருந்ததை ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கேன்வாஸில் எப்படி வந்து காலருக்காக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேன்வாஸ் வந்து நீங்கள் முன் உயரம் இருக்கும் பார்த்தீங்களா, கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் அந்த முன் உயரம் ஃபுல்லாக முன்பக்கம் ஃபுல்லாக எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கேன்வாஸில் வந்து எடுத்துக்கணும். இதே 3 டாட் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு கொக்கி போடுறதுலேருந்து கீழே வந்து பட்டியோட ஹைட்டு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு மடிப்பு பக்கத்தில் கேன்வாஸில் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வி பட்டியும் கொக்கியும் தைக்கிறதுக்காக இந்த 1/2 இன்ச்சு கம்பல்சரி. இந்த 1/2 இன்ச்சு வந்து விட்டு தான் ஆகணும். நீங்கள் 1/4 இன்ச்சில் தைப்பீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன், சரிங்களா? நெக்கோட அகலம் நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கீழே உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன், சரியா? இந்த 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த வி காலர் வந்து மாடல் மாதிரி இருக்கும், சரிங்களா? மேலே ஸ்டார்ட் பண்ணும்போதே வச்சிடக்கூடாது. அப்போ அந்த காலர் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அதுலேயே வந்து ஸ்டிச்சிங் வந்து விழுந்துடும். ஸோ இதில் இந்த 3 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதில் நான் வந்து ஒரு போட் ஷேப்பில் நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், ஓகேவா? அந்த 1 இன்ச்சுங்கிறது நீங்கள் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். எந்த இடத்துல இருந்துக்கப்புறம் அந்த காலர் வந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு, ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நெக்கோட நம்மளோட ரெடி அளவு இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ தான் இதை மார்க் பண்ணுறோம். இப்போ ஷோல்டர்லேருந்து இங்கே மார்க் பண்ணிங்க அப்படின்னா தையலோட சேர்த்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். ரெடி அளவுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் பண்ணுவீங்களோ முன்கழுத்தோட உயரம் அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 6/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மேலே ஷோல்டரோட தையல்லேருந்து சேர்த்து நான் 6/2 இன்ச்சு. அப்போ எனக்கு ரெடி அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வரும். நம்ம ஆல்ரெடி 3 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு அப்புறமா நான் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது வந்து கேன்வாஸை சுற்றி வெளியில் நமக்கு எப்படி விடுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி. இது நீங்கள் 1 இன்ச்சு விடுற இடத்துல 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 1 இன்ச்சு நான் விடுறேன். நீங்கள் 1/2 இன்ச்சு விடுறதுனாலும் 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ 3 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அந்த கொக்கி பக்கத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த பெரிய பாக்ஸ் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்லேயே கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா? இந்த கேன்வாஸ் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நமக்கு பாடி பீஸ்க்கு உள்ளுக்குள்ளே தான் போக போகுது, சரிங்களா? அதனால் 1 இன்ச்சு மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. 1/2 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதை பெருசாக பாக்ஸ் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் ஒரு நெக்கு ரவுண்ட் நெக் மாதிரி வரைகிறேன். வரைஞ்சிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவுமே வந்து நான் வந்து கோடு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? அந்த பெரிய பாக்ஸில் போட்டிருக்கிறத ரவுண்டு நெக்கு மாதிரி கொண்டு வராமல் கொஞ்சம் வி ஷேப்பில் கொஞ்சம் பெண்ட் எடுத்த மாதிரி அப்படி கொண்டு வரணும். அப்போ தான் அந்த வி காலருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை பின் பண்ணிக்கிட்டு அந்த கேன்வாஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் நம்ம ஒரு 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு அந்த கிளாத்தில் தான் அந்த கேன்வாஸில் தான் வந்து நான் கட் பண்ணுறேன். நம்ம தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சுங்கிற இடத்துல நீங்கள் 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இப்போ அவுட்டரில் வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ சென்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொக்கி பக்கம் தைக்கிறதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 இன்ச்சு நான் வந்து கழுத்தோட அகலம் வச்சுருக்கேன். தைச்சதுக்கப்புறம் 3.25 வரும். இந்த மாதிரி உங்களோட கழுத்தோட அகலம் நீங்கள் காலர் நெக்கு போட் நெக்குக்கெலாம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே வந்து வேண்டாம், ரொம்ப வந்து அப்புறம் அகலமாக போயிடும்.
இப்போ 2 கிளாத்தையும் பார்த்தீங்க 2 கேன்வாஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் இதே ப்ளவுஸ் பீஸ்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காக நான் டிஃப்ரெண்ட்டாக கலரில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இந்த பார்டர் ப்ளவுஸ் பீஸ்லேயே பார்டர் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்டரை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து அப்படியே வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டேன். அயர்ன் பண்ணிவிட்டு இந்த கொக்கி பக்கத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிளாத் விட்டுருக்கேன். ஏன்னா இது அந்த கேன்வாஸ்க்கு வெளியில் அப்படியே மடித்து தைக்கணுங்கிறதுக்காக. மடித்து தைக்கும்போது நம்ம நார்மலாக நெக்கு எப்படி வந்து தைப்போமோ சேம் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்கிறோம். 1/2 இன்ச்சு வந்து கண்டிப்பாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஓரமாக வந்து தையல் வந்து போட்டுக்கணும். ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம அதே மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த கர்வ் லைன்லலாம் நான் அர்க்காத் பண்ணிக்கிட்டு ஓரத்தில் அப்படி நான் ஒரு தையல் போட்டு வரேன். இது இந்த இப்போ கிட்ஸுங்களுக்கு பட்டுப்பாவாடை சட்டை அந்த மாதிரி ஏதாவது தைக்கிறோம் போது ஃப்ரண்ட்டில் கூட அவங்களுக்கு காலர் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி அளவு நமக்கு அந்த முன் பக்கத்தோட கொக்கி நம்ம மாட்டுவோம் பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு கொக்கி உங்களுக்கு எங்கே வரணுமோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்காக நான் வி பட்டி தப்போம் பார்த்திங்களா, அந்த வி பட்டிக்கு மட்டும்தான் நான் இப்போ கிளாத் எடுக்கிறேன். கொக்கி பக்கத்துக்கு நம்ம கிளாத்தை வந்து தேவைப்படாது. ஸோ வி பக்கத்துக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எந்த அகலத்தில் 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு எடுப்பீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் 2ஆக மடிச்சுக்கிட்டு நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு தச்சு திருப்பிக்கிறேன். ஏன்னா மேலே வந்து நமக்கு அந்த ஜாயின் பண்ண போகிறோம், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ சேம் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேலே வந்து நான் மடித்து தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கொக்கி போடுற இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா, நீங்கள் மாற்றி தைச்சிடக்கூடாது. நீங்கள் 3 டாட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சேம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் வந்து நெக்கு அந்த கேன்வாஸே கட் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த சைடு கொக்கிமா போடுறது வி பட்டி போடுறது எந்த சைடு போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காஜா பக்கத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸை வந்து அதில் வச்சு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த சைடில் வேணாலும் நீங்கள் வேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் ப்ளவுஸில் போடுற மாதிரி லெஃப்ட் சைடில் கொக்கியும் வி பக்கம் வந்து ரைட் சைட்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொக்கினோட ரெடி அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, நான் ஷோல்டர்லேருந்து 6.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல அந்த வீப்பட்டி லூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை அந்த இடத்துல கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா, அந்த ஃபஸ்ட்டு கொக்கி போடுற இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். மேலே போயிடுச்சு அப்படின்னா நெக்கு வந்து மேலே ஏறி போயிடும். அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸை வந்து வைக்கிறோம். சரிங்களா, கீழே வந்து நல்ல பக்கம் அதுக்கு மேலே வி பட்டி ஜாயின் பண்ணுறது, அதுக்கு மேலே நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேன்வாஸ் பீஸாக மேலே தூக்கி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகர்ந்து போகாமல் இருக்கும். நமக்கு கொக்கி பக்கத்துக்காக நம்ம பீஸ் ரெடி பண்ண தேவையில்லை. நம்ம தையலுக்கு விட்டுருந்தனால அப்படியே நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா கொக்கி பக்கத்துக்கு, அதை அப்படியே வந்து நான் தைக்கிறேன். தைக்கும்போது கீழே அந்த கொக்கிலேருந்து தைச்சிட்டு மேலே நம்ம ஒரு 1 இன்ச்சில் வந்து ஒரு போட் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த கிளாத்தில் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கணும். இதை வந்து கேன்வாஸில் தைக்கக்கூடாது, கிளாத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தைச்சிக்கணும். அந்த கொக்கி பக்கத்தில் மட்டும்தான் நமக்கு கேன்வாஸில் வந்து தையல் விழுகணும். அந்த கார்னரை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே வந்து நெக்கு தைச்சி திருப்புற மாதிரி அப்படியே தைச்சி உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த ஷேப் வந்து அந்த டிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதை கரெக்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் வந்து அது மேலேயே போட்டுக்கலாம். அந்த உள்ளுக்குள்ளே போகுது பார்த்திங்களா அந்த கிளாத்து, இது வந்து அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு விட்டுருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அந்த கிளாத்து. நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன், நீங்கள் 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இப்போ நான் ஓரத்தில் நான் ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். அந்த ஷார்ப்பான எட்ஜு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்துல வந்து மடிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு பார்க்கும்போது வெளிப்பக்கம் பார்க்கும்போது அது ஷார்ப்பான எட்ஜு தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த காலர் ஷேப்பில். அந்த கேன்வாஸையும் அதையும் வச்சு நெக்கு பக்கமும் அந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்த அந்த சைடும் வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைனிங் ப்ளீஸில் தைக்கிறீங்க அப்படின்னாலும் சேம் இதே மெத்தட் தான். இப்போ இந்த வி பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்கோட அவுட்லைனில் வந்து நான் தைச்சிட்டு அந்த 1/2 இன்ச்சு அந்த கொக்கிக்காக விட்டுருந்ததில் தைக்கிறேன். இப்போ தைக்கும்போது 3 பீஸ்லேயும் நமக்கு தையல் வந்து விழுந்துடும்.
சேம் இதே மாதிரி அந்த கழுத்தை கட் பண்ணிவிட்டு அந்த கொக்கி பக்கத்துக்கு இருக்கிறத அப்படியே உள்ளுக்குள்ளே தச்சு திருப்ப போகிறேன். அதே மாதிரி படிமான தையலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வி பக்கத்துக்காக நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, காஜா பக்கத்துக்கு, அது வந்து ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ண சொன்னேன். இப்போ ராங் சைடு உள்ளே திருப்பி காட்டுறேன் பாருங்கள், இப்படி இருக்குது. இதில் வந்து நான் ஒரு தையல் வந்து நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் தையல் போடுறதாலும் போட்டுக்கலாம், இல்லை தையல் வெளியே தெரியுது அப்படின்னா நீங்கள் ஹெம் பண்ணுறதுனாலும் ஹெம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சுற்றிலும் வெளியில் இருக்கிற கிளாத்துக்கு நான் ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ கொக்கி பக்கமும் வி பக்கமும் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 2 பக்கமும் நான் ஃபஸ்ட்டு கொக்கிக்காக மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெடி அளவு கழுத்துலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே வந்து நம்ம 2 பக்கமும் வி மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக நம்ம இந்த நெக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த கொக்கி வந்து நம்ம நார்மலாக எப்படி நீங்கள் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அது மாதிரி வந்து அந்த லூப் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த வி மாதிரி தைக்க முடியாது, நீங்கள் லூப்பு தான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்மகிட்ட குர்த்தியில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள்.